தெரிவிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், கிறிஸ்தவத்திருக்கிறோம். உடைய மிகுந்த கிருபையினால இன்னும் ஒரு நாளை எங்களுடைய வாழ்க்கையில நீ கூட்டி கொடுத்து நல்ல ஜீவன் சுகம் கொடுத்து இந்த காலை வேலையிலும் கூட பிஸியான இந்த நேரங்களில சுவாமி உடைய பாதத்துல உடைய வசனங்களை தியானிக்க எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிற இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு தகப்பனே வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் விசேஷித்த விதமாக உம்மை பிரதானப்படுத்தி உமக்கென்று தங்கள் நேரத்தை ஒதுக்கி இருக்கிற இந்த மக்களை திட்டமாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நான் வச்சிருக்கிறோம். அது போல இந்த நாளிலும் நாங்க தியானிக்கிற காரியங்கள் எங்கள் வாழ்க்கைக்கும் மற்றவர்களுக்கு நாங்கள் ஆலோசனைகளை சொல்லுவதற்கு ஏதுவாகவும் இது எங்களுக்கு பிரயோஜனமா இருக்க நீர் ஆசீர்வதித்து கொடுக்க உண்மை நோக்கி தாப்பனை கடினமான சில காரியங்கள் டெலிகேட் இஷ்யூஸ் எல்லாம் நாங்க பேசும்போது முனை ஞானம் கிருபை எங்களை வழி நடத்தும்படியாய் சொல்லி தாழ்த்தி முறைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக்கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த அதிகாரம் ஆக்சுவலா கொஞ்சம் வேர்ட் பை வேர்டு வேர்ஸ் பை வேர்ஸ் பாக்குறதுக்கு கொஞ்சம் கடினமான ஒரு அதிகாரம். எனவே இந்த காலை வேலையில உங்களை யாவரும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஒரு சின்ன ஆலோசனை தருகிறேன். ஒரு எவ்வளவு நிமிஷம் எடுப்பீங்க? 31 வசனம் இருக்கு. எல்லாரும் பைபிளை திறந்து அந்த அதிகாரத்தை நீங்களே முதல்ல வாசிச்சுக்கோங்க. நான் ஒரு குரூப்பா வசனங்களை எடுத்துதான் பேச போறேன். இண்டிவிஜுவல் வசனங்களா பேச போறதே இல்லை. ஏன்னா இது கொஞ்சம் ரொம்ப டெலிகேட் இஷ்யூஸ், நமக்கு தேவையும் இல்லை. அதே சமயத்துல வேதத்தில் இருப்பதினால நாம அதை பேச வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே அதை நாம மற்றவர்களுக்கு முக்கியமா ஆலோசனை கொடுக்கறதுக்கெல்லாம் இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும், யங்ஸ்டர்ஸ்க்கு மற்றவங்களுக்கு எல்லாம். ஏன்னா நிறைய சந்தேகங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை நிமித்தமாய் மக்களுக்கு வருகிறதை நான் பார்க்கிறோம். ஆகவே நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்குவீங்களா? இப்ப எக்ஸாக்டா 9:35 9:40க்கு நான் ஆரம்பிக்கிறேன். நீங்க அதுக்குள்ள அந்த 31 வசனத்தையும் வேகமா ஒரு வாசி சொல்லுங்க. யாரும் சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? 40 வசனம் இருக்குல்ல 7ஆம் அதிகாரத்துல. வாசிக்க வேண்டாம், ஏன்னா நம்ம வாசிச்சா பரவாயில்லையா? அப்படி வாசிச்சிடலாமா? அப்படின்னா நீங்க ஒரு 15 வசனம் வாசிங்க முதல்ல, சரிங்களா? 7ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் முதல் 15 வசனங்களை நீங்க வாசிங்க. அடுத்த 15 வசனங்கள் வேற யாராவது எடுத்து வாசிங்க. 31 வசனம் இருக்கும். 15 வயசு 3 வாசிக்கலாம். 3 வாசிக்கலாம்ல, நிறைய பேர் இருக்கோம்ல, 3 வாசிக்கலாம். சரிங்க, சரி, உங்க இஷ்டம். சரி, வாசிங்க. நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரீ தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஆகியோரும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவனவன் தன் சொந்த புருஷனை உடையவர்களா இருக்க வேண்டும். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிடாதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தாலே அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரகத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்லுகிறேன். எல்லாரும் என்னை போலவே இருக்க விரும்புகிறேன். ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்கு உரிய வரம் உண்டு. அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது. விவாகம் இல்லாதவர்களையும் கைம்பெண்களையும் குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் என்னை போல இருந்துவிட்டால் அவர்களுக்கு நலமாய் இருக்கும். ஆகிலும் அவர்கள்
விரதராய் இருக்கக்கூடாதிருந்தால் விவாகம் பண்ண கடவர்கள். வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நலம். விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாதிருக்க கடவள் அல்லது புருஷனோட ஒப்புரவாக கடவள். புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக் கூடாது. மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல, நானே சொல்லுகிறதாவது, சகோதரன் ஒருவனுடைய மனைவி அவிசுவாசியா இருந்தும் அவனுடனே வாசமாய் இருக்க அவளுக்கு சம்மதம் இருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாதிருக்க கடவன். நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரீ அது இல்லையா, அப்படியே ஒரு ஸ்திரீனுடைய புருஷன் அவிசுவாசியா இருந்தும் அவளுடனே ஆசமா இருக்க அவனுக்கு சம்மதம் இருந்தால் அவள் அவனை தள்ளி விடாதிருக்க கடவுள். என்னத்தினால் எனில் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாயிருக்குமே, இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமாயிருக்கின்றன. ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாய் இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். வேற யாராவது படிக்கிறதுக்கு? வேற மனைவியானவளே, நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ? உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே, நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ அல்லவோ? உனக்கு எப்படி தெரியும்? தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன். ஒருவன் விருத்த சேதனம் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருக்க வகை தேடானாக. ஒருவன் விருத்த சேதனம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் பெறாதிருப்பானாக. விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறதே காரியம். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே. நீ சுயாதீனனாக கூடுமானால் அதை நலமென்று அனுசரித்துக்கொள். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவினுடைய அடிமையாய் இருக்கிறான். நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். சகோதரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். அன்றியும் கன்னிகைகளை குறித்து கர்த்தரால் எனக்கு கட்டளை இல்லை. ஆகிலும் நான் உண்மை உள்ளவனாய் இருக்கிறதற்கு கர்த்தரால் இரக்கம் பெற்று என் அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துகிறேன். அது என்னவெனில், இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் விவாகம் இல்லாதிருக்கிறது மனுஷனுக்கு நலமாய் இருக்கும் என்று எண்ணுகிறேன். நீ மனைவியோட கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்கப்பட வகை தேடாதே. நீ மனைவி இல்லாதவனாய் இருந்தால் மனைவியை தேடாதே. நீ விவாகம் பண்ணினாலும் பாவம் அல்ல, கன்னிகை விவாகம் பண்ணினாலும் பாவம் அல்ல. ஆகிலும் அப்படிப்பட்டவர்கள் சரீரத்திலே உபத்திரவப்படுவார்கள், அதற்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்று இருக்கிறேன். மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இனிவரும் காலம் குறுகினதானபடியால் மனைவிகளுக்குள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொல்லுகிறவர்கள் கொல்லாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று. அவ்வளவுதான். கர்த்தருக்குரியவைகளுக்காக நீங்கள் கவலையற்றவர்களாய் விவாகம் பண்ணினவன். விஜயா போதும். 31 வசனத்துக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அதனால 31 verses போதும். சரியா? மீதி அடுத்த வாரத்துல நாம ஷீலா இங்கதான் இருக்கு. ஷீலா என் கூட இருக்கா? சரி சரி, ஓகே. சோ நம்ம இன்றைக்கு இந்த 7ஆம் அதிகாரத்தை
தியானிக்க இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம். இந்த 7ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது இதுல முக்கியமான சில காரியங்களை பார்க்கிறோம். முதல்ல திரும்பவுமாய் நான் ஒரு விசை கூட பவுல் இந்த கொரிந்தியர் நிருபத்தை எழுதின சூழ்நிலையை மறுபடியும் ஞாபகப்படுத்தி நாம் இந்த அதிகாரத்தை வாசிப்போம். நமக்கு நல்லா தெரியும், பவுல் இந்த கடிதத்தை எழுதும்போது எபேசு நகரத்துல பட்டணத்துல இருக்கிறாரு. அங்க அவர் இருக்கும்போது அவருக்கு இந்த கொரிந்தி சபையிலிருந்து சிலர் அங்க சந்தேகங்களை எழுப்பியதை நாம் பார்க்கிறோம். சபையில நீங்க ஸ்தாபித்த இந்த சபையில யூதர்கள் இருக்காங்க, யூதர் அல்லாத கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். யூதர்கள்னு சொன்னா யூதர்களாயிருந்து கிறிஸ்தவர்களாய் மாறினவர்கள். அப்போ அந்த சமுதாயத்துல யூதர்கள், கிறிஸ்தவர் அல்லாத யூதர்கள் உண்டு. ஆனா சபையிலே யூதர்கள், கிறிஸ்தவர்களாய் மாறின யூதர்களும் கிறிஸ்தவர்களாய் மாறின யூதர்களும் மேலும் புறஜாதியாரும் அதில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில அந்த சபையிலிருந்து அவர்கள் சில கேள்விகளை எழுப்பினார்கள். சபை பிரிவினை பற்றி, சபைக்குள்ள சண்டை பற்றி, சபையில பிரச்சனையினால கோர்ட்டுக்கு போகிறத பற்றி, இப்படி நிறைய சந்தேகங்களை கொண்டு போய் அவர்கள் பவுலிடத்துல சொன்னதாக பார்ப்போம். இப்ப இன்றைய நாளில இந்த அதிகாரத்துல அவர்கள் கேட்ட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, திருமணம் ஆகாமல் தனியாய் இருப்பதை குறித்தும், திருமண வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்தும், விவாகரத்து செய்வதை குறித்தும், கிறிஸ்தவர்கள் அதாவது சபையில் உள்ள விசுவாசிகள் இந்த காரியங்களை செய்வதை குறித்தும் சந்தேகங்களை பவுலிடத்திலே சொல்லியிருந்தார்கள். அதற்கு பதிலாகத்தான் இந்த 7ஆம் அதிகாரத்தை அவர் எழுதியிருக்கிறார். சோ இந்த 7ஆம் அதிகாரம் முழுசும் நமக்கு இந்த திருமண காரியங்களை குறித்து பேசுகிறதும், திருமண உறவை பற்றி பேசுகிறதுமா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது பவுல் இந்த இதுல அவர் சொல்லுவது என்னன்னு சொன்னா, திருமண உறவுகள்ல திருமண கடமைகள், ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய கடமைகளை குறித்தும், தனித்து வாழ்கிற அந்த அதாவது திருமணம் ஆகாமலே வாழ்கிற ஒரு நிலைமை, அது செலிபஸின்னு சொல்லுவாங்க, அல்லது விரதத்துவம்னுவாங்க, அல்லது சாமியாருன்னுவாங்க, எப்படியெல்லாம் இருக்கும். இன்னைக்கு கேத்தலிக் ஃபாதர்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்காங்க. அந்த காரியத்தையும் இதை பற்றி அதிகமா இதுல பேசுவதை பார்க்க. முன்னால இருந்த இதுல எல்லாம் அவங்க நிறைய அவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்ன பவுல் இப்ப இந்த இடத்துக்கு வராரு, இந்த பிரச்சனைகளுக்கு பேசுறாரு. இதை பேசும்போது முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அது என்ன சொல்லுது? 7ஆம் அதிகாரம் முதல் வசனம் என்ன சொல்லுது? எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஸ்திரீயை தொடாமல் இருப்பதே நல்லது. இப்ப இங்க அந்த ஸ்திரீயை தொடாமல் அப்படின்னு பேசுகிற காரியம் உண்மையாகவே நாம சொல்ற மாதிரி அந்த தொடாத டச் பண்றது அது அல்ல. அவர் இங்க சொல்லுவது ஆக்சுவலா ஒரு நிமிஷம் என்னம்மா அப்பா
உலகத்துல பல பிரச்சனைகள் இருந்தாலும் குப்பக்காரமா பிரச்சனை ஒரு அவங்கள விட்டுட்டா பிடிக்க முடியாது. இந்த இடத்துல நாம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, பவுல் வந்து ஸ்திரீயை தொடாமல் இருப்பது நல்லதுன்னு சொல்றாரு இல்லையா? அது யாருக்கு சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குறிப்பாக அவர் பேசுறது அவர் பேசுவது திருமணமாகாத வாலிபர்கள். திருமணமாகாத வாலிபரா இருக்கணும்னு அவசியம் இல்ல, திருமணமாகாத மக்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் 8ஆம் வசனத்துல ஸ்திரீகளோடு வேண்டாத உறவில இல்லாமல் இருப்பது நல்லது அப்படிங்கறதுதான் அவர் மீன் பண்றாரு. இத வந்துட்டு குதர்க்கமா திருமணமானவர்கள் இப்படியெல்லாம் இதை வைத்து பேசக்கூடாது. இன்னைக்கு உலகம் ஒரு வேதத்தை பயங்கரமா வேணுமென்றே அதை தவறான வழியில புரிஞ்சு கொள்ளுகிறதற்கு முயற்சிக்கிறதற்கு அப்படி ஆலோசனைகளை கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதனுடைய நோக்கத்தை எப்படியாவது திரித்து விடணும். அப்படி திரித்து விட்டோம்னா இவங்க வந்து அதை நம்ப மாட்டாங்க. இதுதான் பிசாசினுடைய திட்டம். அதற்காக பிசாசு பல காரியங்களை செய்யறத நம்ம பார்க்கிறோம். ஆனா நாம சரியான விதத்துல வேதத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்கணும். இப்போ மேரேஜ்ங்கிற போது, திருமணம் என்பது பவுல் சொல்றாரு, அது ஒரு இன்டிமேட் பாண்ட். அது ஒரு நல்ல உறவு. இந்த உறவில இருக்கும்போது அந்த கணவனுக்கோ மனைவிக்கோ தனித்தனியா அவர்களுக்கென்று தனியான என்ன சொல்றது விருப்பங்கள், உறவு உரிமைகள், பிசிக்கலா கூட உடல் சம்பந்தப்பட்ட காரியங்கள் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மியூச்சுவலா தான் எல்லாமே இருக்கணும். அவரவருக்கு தனித்தன்மை அங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பவுல் மிக முக்கியமா சொல்றாரு. அடுத்ததான் இதை வந்து ஒருவருக்கொருவர் அதற்கான அந்த ஒரு உரிமைகளை சரியா பகிர்ந்து கொள்ளலைன்னா பிசாசானவன் அந்த திருமண உறவிற்குள்ளாக உள்ளே வந்து அவர்களை சோதனைக்குட்படுத்துவான் அப்படிங்கிறதையும் பவுல் வந்து இங்க வலியுறுத்துறார். இந்த ஒருவருக்கொருவர் கொடுக்கப்பட வேண்டிய கனம், ஒருவருக்கொருவர் கொடுக்கப்பட வேண்டிய பாசம், ஒருவருக்கொருவர் கொடுக்கப்பட வேண்டிய பிசிக்கல் ரிலேஷன்ஷிப், இது எல்லாமே சரியா இது பண்ணலன்னா அந்த கேப்ல பிசாசானவன் உள்ளே வந்து விடுவான் அப்படிங்கிறது தான் பவுல் வந்து ரொம்ப முக்கியப்படுத்துறார். அதாவது அவளுக்கென்று அவருக்கென்று யார், அதாவது கணவனோ மனைவியோ, அவர்களுக்கென்று கொடுக்கப்பட வேண்டிய கனத்தையும் அன்பையும் பாசத்தையும் கட்டாயமா கொடுக்கப்பட வேண்டும். அப்பதான் ஒரு சபையில ஒரு விசுவாசி அவருடைய குடும்ப கடமைகளை செய்கிறவராய் இருக்கிறார் அப்படின்னு பவுல் வலியுறுத்தினார். இத வந்து எப்படி அவர் சொல்றாருன்னு சொன்னா, ஒருவேளை மற்ற எல்லா விதத்திலும் நீங்க வந்து சரியா இருப்பீங்க, ஈவன் மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ல கூட, செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல கூட நீங்க இருக்கலாம். ஆனா ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தலைன்னா கர்த்தருடைய கற்பனையை கீழ்ப்படியவில்லை அப்படின்னு பவுல் அதை முக்கியமா அந்த இடத்துல சோ ஒரு கப்பல் வந்து செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் மாத்திரம்தான் அன்பு அப்படின்னு நினைக்க கூடாது. வெறும் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் தான் ஒரு மேரேஜ்ல அன்பு உறவு அப்படின்னு நினைக்க கூடாது. அப்படி அன்பு செலுத்த முடியாத அந்த விதமான ரிலேஷன்ஷிப் பிசிக்கல் ரீசன்ஸ்ல டாக்டர்ஸோ மெடிக்கல்ஸ்ல வீக்னஸோ
ஏதோ ஒரு காரியத்துல அப்படி இருக்க முடியாத சூழ்நிலையில ஒருவருக்கொருவர் அன்பை பல விதங்களில் நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய அந்த கணத்தை கொடுக்க பழகி கொள்ள வேண்டும். இது ஒருவேளை நம்முடைய சமுதாயத்துல மிகவும் குறைவா இருக்கும். மற்ற வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா அவங்க அத ரொம்ப வெளிப்படையா அதை காண்பிப்பாங்க. ஒருவேளை நாம அப்படி வெளிப்படையா காண்பிக்காட்டிலும் நமக்கு கர்த்தருக்கு பயந்து மனதளவுல அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுல நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய அன்பை, நம்முடைய பாசத்தை காண்பிக்க அழைக்கப்படுகிறோம். அதனாலதான் இட் இஸ் அ வெரி இன்டிமேட் பாண்ட். அது யாராலையும் புரிஞ்சு கொள்ள முடியாது. அந்த பாண்டுல 3 பேர் இருக்காங்க. கிறிஸ்து தான் முதல்ல, அடுத்தது இவங்க 2 பேரும், ட்ரையாங்கிள் மாதிரி. அப்போ அந்த 3 முப்பரிமாணமான இந்த திருமண வாழ்வை மிகவும் ஜாக்கிரதையோடும் பரிசுத்தத்தோடும் நாம காத்து கொள்ள வேண்டும். இந்த எங்கேயாவது நம்ம ஒரு கேப் விட்டோம்னா பிசாசு வந்துடுறான். இன்னைக்கு உலகத்துல இது ஒரு பயங்கர பிரச்சனையா இருக்கு. இந்த திருமண உறவை காத்துக்கொள்வதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்ததா 6-8 வசனங்கள்ல என்ன பேசுறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் தனி ஆள் தான். பவுல் வாழும்போது, பவுலாய் வாழும்போது தனி ஆளாய் தான் வாழ்ந்தார். அதே ஒரு நிறைய டிபேட் இருக்கு. நிறைய கமெண்டேட்டர்ஸ் சொல்றாங்க பவுல் ஒரு திருமணமானவர் அப்படிங்கிறாங்க. சில பேர் சொல்றாங்க பவுல் இந்த பகுதிகள்லாம் வாசிக்கும் போது பவுல் ஒரு தனித்தாள், திருமணமாகாத மனிதன் அப்படின்னு சொல்றாங்க. இரண்டுமே சரி. எப்படின்னு பாத்தீங்கன்னா, பவுல் சவுலாய் இருக்கும் வரை, அவர் ஒரு யூத மனிதனாய் பரிசேய கூட்டத்துல அந்த சனகரிப் சங்கத்துல மெம்பரா இருக்கிற வரைக்கும் சவுலாய் இருந்தார். அது வரைக்கும், அதாவது தமஸ்கு வீதிக்கு வர வரைக்கும் பவுலுக்கு ஒரு மனைவி இருந்தார். ஒரு திருமண வாழ்வு தான் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த கிறிஸ்தவன் ஆன உடனேயே இவர் அந்த தமஸ்கு வீதியில இயேசு கிறிஸ்துவினால் சந்திக்கப்பட்டு அவருடைய வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்தவராய் அவர் கிறிஸ்தவனாய் மாறின உடனேயே அந்த மனைவி இவரை விட்டு சென்று விட்டார். இவரை விட்டுட்டான். அவ ஒரு யூத பெண்மணி தான். ஆனா யூதர்களுக்கு விரோதமா இவன் காரியம் செய்யறான்னு சொல்லி அந்த யூத பெண்மணி இவளை விட்டு போய்விட்டார். இதுதான் நடந்தது. அதனால அதற்கப்புறம் அவர் கிறிஸ்தவராய் மாறின பிறகு, சபையில் ஒரு மனிதனாக சேர்ந்த பிறகு, அவர் ஒரு அப்போஸ்தலர் ஆன பிறகு அவர் திருமணம் ஆகாத ஒரு தனித்தாளாக தான் வாழ்ந்தார். அதனால எல்லாரும் அப்படித்தான் வாழணும், விசுவாசி ஆனோடனே நம்ம தனித்தாளா வாழணும்னு எங்கேயும் சொல்லல, பவுலும் சொல்லல. பவுல் சொல்றாரு, திருமண வாழ்க்கையில நீங்க இருக்கும்போது சபையில விசுவாசி ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய கடமைகளை சரியாய் செய்யுங்க, கனப்படுத்துங்க, அவங்கள அன்பு செலுத்துங்க. வெறும் இந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் தான் அன்பு கிடையாது. அன்பு உறவு என்பது பல விதங்களில் வெளிப்படுத்த வேண்டும். அன்பை உள்ள வச்சுக்கிட்டே இருந்தா பிரயோஜனம் இல்லை. திருமண வாழ்க்கையில அன்பை உள்ள வச்சுக்கிட்டே நான் அவ்வளவு நேசிக்கிறேன் அப்படின்னு நாமளே வச்சுக்கிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை. அதை வெளிப்படுத்தணும், அடுத்தவருக்கு புரியணும். அதே போல அடுத்தவர் 2 பேருமே மியூச்சுவல், 2 பேருமே ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். அது கர்த்தருடைய கட்டளை. அது கர்த்தர் உண்டாக்கின ஒரு இது அமைப்பு. இதை நாம் எப்பொழுதும் அது ஞாபகத்துல வச்சுக்கணும். பரிசுத்தத்தோடு அதை நாம் அனுசரிக்க அழைக்கப்படுகிறோம். இப்ப இவர் தனித்தாளா இருக்கிறவர்களை பற்றி பேசுகிறார். நம்ம இன்னைக்கு சமுதாயத்துல பாத்தீங்கன்னா, வாலிப பிள்ளைகளுக்கு, அநேகருக்கு அந்த திருமணம்ங்கிறது ஒரு பெரிய பேர்டனா அவங்க நினைக்கிறாங்க. திருமணம் செஞ்சா அது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் பெரிய பொறுப்பெடுக்கணும், குடும்பத்தை நடத்தணும், நம்ம ஃப்ரீயா இருந்துகிட்டே போயிடலாம் அப்படின்னு நிறைய வாலிபர்கள் நினைக்கிறாங்க. அது ரைட்டா தப்பான்னு நான் இப்ப பேசல. ஆனா பவுல் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு சிலருக்கு தான் இவ்விதமான, அதுக்கு பேரு
செலிபஸின்னு சொன்னேன். கிஃப்ட் ஆஃப் செலிபஸி, தனித்தாளாய் வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். எப்படி வரங்களாட்டம், இப்போ நமக்கு அந்நிய பாஷை வரும், தீர்க்க தரிசனம் வரும்னு சொல்ற மாதிரி, இப்படி தனித்தாளாய் வாழ்வதை கர்த்தர் ஒரு சிலருக்கு அப்படி அந்த வரத்தை கொடுத்திருக்கிறார். அதனால எல்லாரும் அந்த வரத்தை அப்படிதான் இருக்கணும்னு நம்ம நினைக்க கூடாது. சூழ்நிலைகள் நம்ம அப்படியே அதாவது திருமணம் ஆன பிறகு, இப்போ பவுல போல ஆன பிறகு இப்படி ஆகுது, இல்ல திருமணமே ஆகாம ஒருவேளை நாம் அப்படி இருக்கலாம். அப்படி இருக்கிறதா இருந்தாலும் அதெல்லாம் நம்ம கிஃப்ட் ஆஃப் செலிபஸின்னு சொல்ல முடியாது. அது ஒரு சிலருக்கு தான் அது அப்படி தராரு ஆண்டவர். எப்படி ஒரு சிலருக்கு சில வரம் கொடுக்கிறாரோ அது மாதிரி இந்த வரத்தை அவர் கொடுத்திருக்கிறாரு. அதனால அந்த கிஃப்ட் இல்லாதவங்க எல்லாம் தப்பு, அந்த கிஃப்ட் இல்லாதவங்க எல்லாம் ஏதோ குறைவு அப்படின்லாம் நம்ம நினைக்கவே கூடாது. மற்ற கிஃப்ட்ஸ் எப்படி நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரிதான் இதுவும் அப்படின்னு பவுல் அதை விளக்கி சொல்றாரு. ஆனால் மற்ற எல்லாருமே தனிப்பட்ட ரீசன்ஸ்க்காக, சுயநலத்துக்காக நாம என்ன செய்யக்கூடாது, இப்படி திருமண வாழ்க்கைய நாம தள்ளி வைக்க கூடாது. ஏன்னா அதையே என்ன செய்யும்னு சொன்னா அவர்களுக்கு சோதனையாய் மாறிவிடும். இது ஓரளவுக்கு இப்ப அவங்க சொல்லுவாங்க, நாங்க செல்ஃப் கண்ட்ரோல்ல இருக்கிறோம், நாங்க என்னால தனியாவே வாழ்ந்துட முடியும், எனக்கு அதுல இன்ட்ரெஸ்டே இல்லை, இப்படி எல்லாம் சொன்னா அநேகரை அவங்க பார்த்துருக்கோம். இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் ஆனா என்ன ஆயிடுதுன்னா, ஒரு காலகட்டத்துல அவங்க கொஞ்சம் வீக் ஆகிற சூழ்நிலையில அது என்ன ஆயிடுது, அவங்க சோதனையில பிசாசு தான் காத்துக்கிட்டே இருக்கானே, இவங்களே மறந்துருப்பாங்க, ஆனா பிசாசு விழிச்சுக்கிட்டே இருப்பான். அவங்கள எப்போ உள்ள தள்ளலாம், எப்போ அந்த சோதனையில விழ வைக்கலான்னு ஒரு பயங்கரமான சோதனைக்குள்ள கொண்டு போய் அவமானப்பட வச்சிரும். ஒரு பயங்கரமான ஒரு நிலையில கொண்டு போய் விட்டுருவான், சோதிக்கப்படுவதற்கு அலோவ் பண்ணுவான். அப்படி ஒரு பயங்கர ஒரு வெறித்தனம் அவங்களுக்குள்ள வந்துடும். இன்னைக்கு நடக்கிற இந்த பாலியல் குற்றங்கள் எல்லாம் எதனால் அப்படி நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பல காரணங்கள், போதை பழக்கம், மது பழக்கம், அது இது எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி திரிகிற வாலிபர்கள், இவர்களுக்கு என்னன்னா எந்த பொறுப்பு எடுக்க கூடாது, ஆனா அனுபவிக்கணும். அந்த மாதிரி சில வாலிபர்கள் இன்னைக்கு உலகத்துல பல கேட்டகரிஸ் இருக்காங்க. அந்த ஒவ்வொரு குரூப்ஸும் ஒவ்வொரு விதமாய் இருக்கிற வாலிபர்களாய் நாம் வாலிபர்கள் சொல்ல முடியாது, பெண்களும் சரி ஆண்களும் சரி. இன்னைக்கு நிறைய பெண்கள் தான் இந்த மாதிரி தவறான காரியங்களுக்கு காரணர்களா இருக்கிறார். நிறைய பெண்களுக்கு தங்களுடைய அந்த உணர்வுகளை அடக்க தெரியாத பெண்களா இருக்கிறத பார்க்கிறோம். அன்லஸ் விசுவாசத்திலும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிற பெண்களை தவிர மற்ற எல்லா பெண்களுக்கும் இது பெரிய பிரச்சனை. தீமோத்தேயு பவுல் எழுதும்போது அது தெளிவா எழுதுறாரு. இந்த மாதிரி இருக்கிற பெண்கள் எல்லாம் குறித்து ஜாக்கிரதையா இருன்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. அந்த மாதிரி பெண்களும் இன்றைக்கு பயங்கரமா இன்னைக்கு சமூகத்துல இருக்கிறவர்களா இருக்கிறார். ஆகவே இதுல நம்ம இந்த டாபிக் எல்லாம் பொதுவா சர்ச்சிலையும் பேச மாட்டாங்க, குடும்பத்திலையும் பேச மாட்டாங்க, ஆனா பைபிள்ல இருக்கு. இப்ப நமக்கு இந்த ஸ்டடியில இந்த சாப்டர் வந்துருச்சு, அதனால நாம இதை பேசணும். ஆனா நோக்கம் உண்டு, தேர் இஸ் அ பர்பஸ். கர்த்தர் நம்மோடு என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு, சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு, வாலிபர்களுக்கு நாம் என்ன செய்யணும், நம்முடைய சரியான ஆலோசனையை அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஜெபத்தோடு வசனங்களை கொண்டு சொல்லணும். அப்போ அந்த வாலிபர்களும் இதை புரிந்து கொள்வார்கள். அநேகருக்கு இதோட வேதத்துல இதை குறிச்செல்லாம் இருக்கா, இப்படியெல்லாம் இருக்கானே தெரியாம இருப்பாங்க. அதனால நம்ம அதை சொல்லும் போது அவர்களால அதை புரிந்து கொள்ள முடியும். இப்போ 9ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டைவர்ஸ் பத்தி பேசுறார். அவர் இதுவரைக்கும் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய அந்த தனித்தாள் இதை பார்த்து வாசிக்கிறோம். அதே போல
அதற்கு முன்பாக திருமண உறவில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை, அந்த கடமையை எப்படி நாம் செய்ய வேண்டும் என்பதை பேசினார். இப்ப எதை பத்தி பேசுறாருன்னா டைவர்ஸ் பத்தி பேச. இதுவும் அடுத்த ஒரு பெரிய பிரச்சனை இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துல. இது ரொம்ப காமன். மண்டே தான் கோயம்புத்தூர்ல அந்த சிவில் கோர்ட்ஸ், இந்த மண்டே அன்னைக்கு தான் இந்த டைவர்ஸ் கேசஸ் எடுப்பாங்க. மண்டே பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் இருக்கும், அவ்வளவு ஃபேமிலிஸ் வந்திருப்பாங்க, அத்தனை கேசஸ் இருக்கும். அந்த கேஸ் எல்லாம் யாருக்கு பாத்தீங்கன்னா 40% கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க. 40% கிறிஸ்டியன்ஸ் டைவர்ஸ் போகிறவர்களாய் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். அதாவது கிறிஸ்தவத்தையும் புரிஞ்சுக்கல, வேதத்தையும் புரிஞ்சுக்கல, கர்த்தரையும் புரிஞ்சுக்கல. அதனால அவங்க என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி டைவர்ஸ்க்கு போகிறத நாம் பார்க்கணும். ஆனா கர்த்தர் திருமணத்தை ஒரு லைஃப் லாங் கான்ட்ராக்டா வச்சிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீடித்த உயிருள்ளவரை இருக்கக்கூடிய ஒரு உறவு. அதுல உண்மையா இருக்கணும். அதுல நம்ம வேற எந்த காரணத்தை கொண்டும் அதை நாம் முறிக்க கூடாது. இது ரொம்ப முக்கியம். ஏன்னு சொன்னா இந்த உறவை அவர் திருமண உறவை ஒரு சபைக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற உறவாக அதை அவர் காண்பிக்கிறார். சபையையும் கிறிஸ்துவையும் இருக்கக்கூடிய உறவு இந்த திருமண உறவை போல் உண்டானது, மணவாளன் மணவாட்டி என்று அவர் சொல்லுகிறதை பார்ப்பார். அப்ப அது ஒரு கான்ட்ராக்டுக்குள்ள வந்துட்டா லைஃப் லாங் கான்ட்ராக்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் அதை தொடங்கணும், அதுல வாழணும். அதுல வேற எண்ணங்களே வரக்கூடாது. இப்போ ஒரு கிறிஸ்தவர் ஒரு அவிசுவாசியோட இந்த திருமண உறவில் இருந்தா அதற்காக இந்த விசுவாசி அந்த அவிசுவாசியை தள்ளிவிட வேண்டும் என்று யோசிக்க கூடாது. அது கணவரா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி. அந்த ஒருவேளை உங்களுக்கு திருமண காரியம் ஒரு அவிசுவாசியோட இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அவிசுவாசி தான் சொன்னேன், கிறிஸ்டியன் இல்லாத நான் கிறிஸ்டியன்னு நான் சொல்லல. இதெல்லாம் நம்ம வாலிப பிள்ளைக சீக்கிரமா அதை பிடிச்சுக்கிறாங்க. இந்த வார்த்தைகளை பிடிச்சுக்கிட்டு இப்படியும் திருமணம் நடக்கலாம் இல்லையா, அவன் பைபிள்லயே கொடுத்துருக்கே, அவிசுவாசின்னு கொடுத்துருக்குல, அப்படின்னா என்ன, கர்த்தரை நம்பாதவங்க தானே, அப்ப நான் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கிடையாது. இன்னைக்கு நான் எல்லா கிறிஸ்தவர்களும் விசுவாசிகள் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க விசுவாசின்னு சொல்லும் போது அர்த்தம் என்னன்னா, பாவங்கள் அறிக்கை செய்யப்பட்டு கர்த்தரிடத்துல மன்னிப்பை பெற்று ரட்சிப்புங்கிற நிச்சயத்தோடு வாழ்கிற அவர்கள் தான் விசுவாசி. அனுதினமும் சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவியை நடந்து கொண்டிருக்கிறவர்கள் தான் விசுவாசி. கிறிஸ்தவர்களாய் பிறந்தவர்கள் எல்லாரும் விசுவாசிகள் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். சோ இங்க நம்ம பார்க்கும்போது ஒரு விசுவாசி அவிசுவாசியை திருமணம் செய்யும் போது, அவிசுவாசினா ஒரு கிறிஸ்டியன், பட் இன்னும் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக வராத ஒருவர். இன்னைக்கு நிறைய இந்த காலத்துல என்னோட கசின்ஸ், அவங்க பிள்ளைக, அவங்க எல்லாரையுமே நான் பார்க்கிறேன். போய் திருமணத்துக்கு போய் பொண்ணு பார்க்க போகும்போது தனியா பேசணும்னு போயிட்டு என்ன பேசுறாங்கன்னா, முதல் கேள்வி, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா, நீ born again எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு இருக்கா அப்படின்லாம் கேட்கறாங்கன்னு கேள்விப்பட்டேன். தப்பு இல்லை, அப்படி கேட்கறதும் தப்பு இல்லை. ஆனா அப்படி கேட்கறது எந்த விதத்துல கேட்கறாங்க, எப்படி அவங்கள ஹர்ட் பண்ணாம அது கேட்கணும். சிலர் அதுலயே ஹர்ட் ஆயிடுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஹர்ட் ஆகாம பேசுறதுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுக்கணும். அதை சரியா புரிஞ்சுக்கணும். இல்ல முதல்லயே நமக்கு இந்த குடும்பம் இப்படித்தான் ஒரு நாமினல் கிறிஸ்டியன்னு தெரிஞ்சா, ஒருவேளை உங்களுடைய பெற்றோர் எல்லாம் வேற எந்த வழி இல்லாம உங்களுக்கு அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா, you can always marry, but pray to God that you will lead that person to
கிரைஸ்ட். எஸ். அந்த அந்த கிருபை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அது யாரா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் வேதத்தின் வசனத்தின்படி அந்த கிருபையை தந்திருக்கிறார். இந்த 9ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா கூட அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். பேதுருவும் இதே காரியத்தை அவருடைய நிருபத்துல சொல்லியிருக்கிறார். சோ இந்த ஒரு காரணத்துக்காக ஒருவேளை நம்ம திருமணத்தை மாட்டோன்னு ஒதுக்குறதுக்கு அவசியம் இல்லை. ஆனா கூடிய மட்டும் ஒரு ரட்சிக்கப்பட்ட பெண்ணே கிடைக்கிறது ரொம்ப நல்லது. தேடுறது அப்படியே நீங்க தேடி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது, பிரச்சனைகள் குறையும். இல்ல ஒருவேளை வேற வழி இல்லாம அப்படிதான் நம்ம செய்ய வேண்டிய சூழ்நிலை ஆகுதுன்னா, அது கர்த்தரே அப்படி நடத்துறாரு, வழி நடத்துறாருன்னா நிச்சயம் அதற்கான ஒரு வழியை கர்த்தர் திறப்பார். அவர்களும் கர்த்தருக்குள் வருவதற்கு திறப்பார். அவர்கள் வரணுங்கிறதுக்காகவே நான் கல்யாணம் பண்றேன் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. சுய விருப்பத்துல அப்படி செய்யக்கூடாது. அதே மாதிரி ஒரு நான் கிறிஸ்டியன அவங்க எல்லாத்துலாம் எப்போ இயேசு கிறிஸ்துவ அறிஞ்சுக்க முடியும்? நம்ம திருமணம் பண்ணி அவங்களுக்கு அப்படி வழி நடத்தலாமே, இப்படிலாம் பிள்ளைங்க ஆர்கியூ பண்ணுவாங்க. ஆனா அதெல்லாம் வேதத்துல சரியல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் இதை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இப்ப டைவர்ஸ்ல இப்ப இந்த மாதிரி அவிசுவாசியும் விசுவாசியும் திருமணமான சூழ்நிலையில அந்த அவிசுவாசி ஒருவேளை இந்த விசுவாசியோட என்னால இன்னைக்கு கால கடத்த முடியாதுன்னு சொல்லி அவங்க பிரிஞ்சு போனாங்கன்னா அவர்களை நாம் தடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி போனாங்கன்னா அவங்கள நாம தடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு பவுல் சொல்றாரு. ஏன்னா அந்த அவிசுவாசிக்கு இந்த விசுவாசியோட இப்ப சப்போஸ் ஒரு போட்டுட்டு இருக்கிறோம், விசுவாசி ஆன ஒரு ஆணும் ஒரு அவிசுவாசியான பெண்ணும் ஒருவேளை அவங்க உறவில் வந்து விட்டார்களானால், இப்போ அந்த பெண்ணால அந்த விசுவாசியான ஆணோட கூட வாழ முடியல. காரணம் அவர் எப்பவும் ஜெபம் பண்ணிட்டே இருக்காரு, எப்பவும் கோயிலுக்கு போகணுங்கிறாரு, மற்ற ஊழியம் செய்யணுங்கிறாரு, சினிமாக்கு வர மாட்டேங்கிறாரு, என்ன வீட்டுல சினிமா பாடல் போட விட மாட்டேங்கிறாரு, இப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களா இருந்தால் அந்த பெண்கள் பிரிஞ்சு போகணும்னு நினைச்சாங்கன்னா அதை ஆண் தடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதே மாதிரிதான் அடுத்த கேஸும். இப்ப ஆணால ஒருவேளை இந்த பெண்ணுடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைய சகிக்க முடியலன்னா இன்னும் பெண்களானா இன்னும் கூட நிறைய இருக்கும். உபவாசம்னு இருக்கும், அப்புறம் கூட்டம்னு இருக்கும், ஆல் நைட் பிரேயர்னு இருக்கும், இதெல்லாம் மாதிரி எல்லாம் இருக்கும். அப்ப அதனால ஆண்களுக்கு வெறுக்க ஆரம்பிப்பாங்க. அப்படியாகி வெறுத்து நாங்க வெளியே போறோம்னாங்கன்னா, எனக்கு இது திருமணமே வேண்டான்ட்டாங்கன்னா they can easily செப்பரேட் அப்படின்னு சொல்றாரு யாரு? பவுல். இதற்கு இவர்கள் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இதை விட்டு வேற எந்த காரணத்துக்கும் என்ன செய்யக்கூடாது? வேதத்தின் அடிப்படையில நாம பிரிந்திருக்க கூடாது. டைவர்ஸ்ன்னு கிறிஸ்தவர்கள் அதுவும் விசுவாசிகள் நினைக்கவே கூடாது அப்படின்னு அவர் சொல்றார். எனக்கு ஒரு பெரிய ஊழியக்காரர் இங்க கோயம்புத்தூர்ல இருந்தாரு. அவரு ஒரு முஸ்லீமா இருந்த கிறிஸ்தவரானவர். ஆனாலும் அவர் முழுசும் கிறிஸ்தவராய் முழுசும் ரட்சிக்கப்பட்டு ஒரு நல்ல விசுவாசி ஆகிறதுக்கு கொஞ்சம், ஆனா அப்ப அவர் கிறிஸ்டியனா இருந்தாரு, அதே சமயத்துல இன்னும் முழுமையா ஆகல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவருடைய முதல் தொடக்கத்துல எப்படி இருந்துச்சுன்னா, கொஞ்சம் அந்த பேங்க் ஆபீசர் அவர் கொஞ்சம் குடிப்பார். அப்போ வீட்டுக்கு வரும்போது மனைவியை அப்படி அடிப்பார். காரணமே இல்லாம அந்த மனைவியை போட்டு அந்த அளவுக்கு அடிப்பார். அடிச்சு அவரே ஓஞ்சி போய் அப்படியே படுத்து தூக்கிடுவார். அப்ப இந்த அம்மா அந்த சமயத்துல அவங்க எல்லாம் அவர் தூங்கின பிறகு தன்னுடைய காயத்துக்கெல்லாம் எண்ணெய் போட்டு அவங்க முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவாங்க.
இப்ப நாம என்ன நினைக்கலாம், உலக பிரகாரமா இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைக்கலாம், இப்படி அடிக்கிறவங்க இந்த ஆளோட ஏன் போய் நீ இருக்கிற, உன் பிள்ளைகளை கூப்பிட்டு உங்க அப்பா அப்பாட்ட போயிரு, அவங்களோட நீ இருக்கலாம்ல, அவங்களாம் நல்ல வசதியா தானே இருக்காங்க, நீ அவங்களோட போயிரு, ஏன் இங்கேயே கிடந்து கஷ்டப்படுறேன்ற அவங்களுக்கு நிறைய பேர் ஆலோசனை. ஆனா இந்த அம்மா நல்ல விசுவாசி, அதனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா குத்தி குத்தி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உண்மையா நடந்த சம்பவம், நாங்க கண்ணால பார்த்த காரியங்கள். அவங்க அப்புறம் அப்படியே ஜெபம் பண்ணி பண்ணி ஒரு நாள் இவருக்கு பாதியில பிறகு இவருதான் கொஞ்சம் கிறிஸ்தவர் ஆயிட்டாரு. கிறிஸ்தவர் ஆனாலும் முழு கிறிஸ்தவராய் ஆகல. அதான் நான் சொல்றேன், முழு விசுவாசி ஆகல. அப்போ அப்படியே கொஞ்சம் அந்த ஏர்லி ஸ்டேஜஸ்ல இந்த அம்மாவை பார்த்துட்டு திடீர்னு ஒரு நாள் கண்ணை விழிச்சு பார்த்தா அவருக்கே எப்பவுமே சந்தேகம், இவன் இப்படி இதெல்லாம் பொறுமையா இருக்கானு. ஆனா பல சமயத்துல அவர் அடிக்கிறது அவருக்கு தெரியாது. அவர் அடிக்கிறாருன்னு ஒரு சுயநினைவோட அடிக்கிறதாகவே அவருக்கு இருக்காது. அதனால அவருக்கு அவர் அடிச்சாருன்னே தெரியாது. காலையில இருந்து நம்ம நார்மலா எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பாங்கல்ல, அவர் பேங்க்குக்கு போகணும், அதனால அவங்களுக்கு அவருக்கு தெரியவே தெரியாது. அன்னைக்கு திடீர்னு கண்ணை விழிச்சு பார்க்கும்போது இந்த அம்மா முட்டி போட்டு அழுதுட்டு ஜெபம் பண்றாங்க, சத்தமா ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆண்டவரே என் கணவரை ரட்சியுங்க ஆண்டவரே, அவரை வந்து உடைப்பிள்ளையா மாற்றுங்க ஆண்டவரே, இந்த பழக்கத்துல ஒரு விடுதலையை தாங்க ஆண்டவரே அப்படின்னு அழுது அழுது ஜெபிக்கிறத நம்ம அவர் பார்த்துட்டு அப்பதான் அவருக்கு உணர்வு வரும். ஏன்னா அவர் கிறிஸ்தவர் ஆயிட்டார் இல்லையா, அதனால அந்த உள்ளுக்குள்ள அந்த மனசுல உணர்வு வரும். இல்லைன்னா வராது, இல்லைன்னா சாதாரணமா வராது. அதுக்குள்ள உள்ளத்துல உணர்வு வந்து அதுக்கப்புறம் தன்னுடைய நிலைமையை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு மனைவியிடமும் மன்னிப்பு கேட்டு அப்புறம் ஒரு பெரிய ஊழியக்காரராகி அவர் நிறைய செய்திகள் எல்லாம் சொல்லுவார். அவர் ஒரு முஸ்லீமா இருந்து கிறிஸ்டியனா மாறின ஒரு பேங்க் ஆபீஸ் கோயம்புத்தூர்ல இருந்தார், நல்லா தெரியும். அதனால பெண்களுடைய அமைதலான விசுவாச வாழ்க்கை அநேகரை ரட்சிப்புக்குள் கொண்டு வரும், சொந்த கணவரையும் மாற்ற வல்லமை உள்ளதா இருக்கு. எப்படின்னா பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1-6 வசனங்கள்ல அதை குறித்து பேசுகிறார். இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, ஒரு அவிசுவாசியை கல்யாணம் பண்ணதுனால இந்த விசுவாசியினுடைய பொறுமை, விசுவாசியினுடைய ஜெப வாழ்க்கை, விசுவாசியினுடைய ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் நல்ல புடமிடப்படும், நல்ல ஜொலிக்கும். ஏன்னா நாளுக்கு நாள் பிரச்சனையா பார்க்கும்போது வேற வழியே இல்லை, ஆண்டவர்கிட்ட கதறி 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 நெருங்கி ஜீவிக்கிற ஒரு ஜீவியம் இருக்கிறதுனாலே என்ன ஆகுதுன்னு சொன்னா, அந்த கணவனை ரட்சிப்பது மாத்திரம் அவளுடைய குழந்தைகளையும் பரிசுத்த ஜீவியம் அவர்களை பரிசுத்தமாக்குகிறது, குழந்தைகளையும் பரிசுத்தமாக்குகிறது, வேதம் சொல்லுகிறது. அதனால இப்ப நாம வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒருவேளை அமைந்திருக்குமானால் நாம இந்த பொறுமையாய் சகிக்கும் போது, அந்த பொறுமையாய் இந்த காரியத்துல நடக்கும்போது அந்த முழு குடும்பத்தையும் ஆதாயப்படுத்துகிற ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் அந்த பெண்களுக்கு தருகிறார். அது பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி. ஒருவேளை ஆணா இருந்தா வேதனையோடு ஜெபித்து ஜெபித்து அப்படி ஒரு 90% நாம பாக்குறது இவ்விதமான பெண்களுக்கு தான் இந்த பாடு ஜாஸ்தியா நம்ம பாக்குறோம். ஆனா அந்த பெண்கள் இப்படி இருக்கிறதுனால அநேகரை அவர்கள் சேர்த்துக் கொள்கிறார்கள், ரட்சித்துக் கொள்கிறார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். So God does not recognize divorce. அது நம்ம தெளிவா சொல்லியிருக்கு. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 3-9 வசனங்கள்ல பாக்குறோம். அது இம்மொராலிட்டியா இருந்தா மாத்திரம்தான் செக்ஷுவல் இம்மொராலிட்டி, அதாவது நல்ல கிறிஸ்தவ குடும்பம், கணவன் மனைவி, ஆனா அங்க வந்து அந்த வீட்டுல கள்ள தொடர்புகள் இருக்குது, கள்ள உறவுகள் இருக்கிறது
அப்படின்னு இருந்தாதான் டைவர்ஸ் அலவுடுன்னு வேதத்துல சொல்லியிருக்கு. இரண்டாவதாக, இந்த மாதிரி ஒரு விசுவாசி திருமணமாகும் போது விசுவாசியை விட்டு போனால், நல்லா பாத்துக்கங்க, விசுவாசியை விட்டு போனால், விசுவாசி அவிசுவாசியை விட்டு போனால் அல்ல, விசுவாசியை விட்டு போனால் ஏற்றுக்கொள்ளும். வேறபடி நாம இந்த டைவர்ஸ் வேற எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஒருவேளை சரீரத்துல ஏதோ கோளாறுகள், இன்கம்பேட்டிபிலிட்டி இருந்துச்சுன்னா அதையும் ஒரு வேதத்துல ஏற்றுக்கொள்கிறார். மற்றபடி டைவர்ஸ்ன்னு வேதத்துல எந்த காரணத்தை கொண்டும் அதை சேர்த்தக்கூடாது. ஏன்னா இந்த உறவே திருமண உறவே நம்ம ஆலயத்துல கர்த்தர் முன்பாக செய்கிறோம். இது மற்ற உடன்படிக்கை மாதிரி இது ஒரு உடன்படிக்கை. நாம உடன்படிக்கைன்னு சொல்றோம். கேத்தலிக்ஸ் அதை சேக்ரமெண்ட்னு சொல்லுவாங்க. சோ அப்படி ஒரு முக்கியத்துவமான ஒரு இதை நாம உடைக்கிறதுக்கு, அதை தவிர்க்கிறதுக்கு, அதனாலதான் சொல்லுவாங்க, இப்ப சொல்லாதவன் எப்பவும் சொல்லாம இருக்க கடவுள்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் சேர முடியாதபடி தவடைகள் இருக்குமாயும் இப்பொழுதே சொல்லுங்க, இனி எப்பவும் சொல்லாதீங்கன்னுவாங்க. அந்த மாதிரி அது எந்த காலத்திலுமே அதை நாம செய்யக்கூடாது. ஏன்னா பண்ணின உடன்படிக்கை ஜீவன் இருக்கும் வரை இருக்கக்கூடிய உடன்படிக்கை. அதனால மத்தேயுவிலும் நாம இதை குறித்து, இதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து நாம பார்க்கிறோம். பவுலும் இதை ரொம்ப தெளிவா அவர் அதை சொல்கிறார். இதை சொல்லும் போது அவர் இன்னும் கூட கொஞ்சம் பேசுறாரு. ஏன்னா இந்த மாதிரி ராங் ரீசன்ஸ்க்கு நிறைய பேர் இன்னைக்கு இந்த டைவர்ஸ் இதெல்லாம் எதிர்பார்க்கிறாங்க, இதுக்கெல்லாம் போறாங்கன்னா தான் சொன்னல, கோர்ட் கேஸ், அற்பமான சில காரியங்களுக்காக எல்லாம் போய் கோர்ட்ல கேஸ் போடுற மக்கள் உண்டு. சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இல்லாம சில சமயம் இந்த வரதட்சணை கொடுமைகள் இன்றைக்கும் கூட இருக்கு. இந்த வரதட்சணை கொடுமைகள் எல்லாம் இருக்கு. ஆனா இந்த வரதட்சணை கொடுமைகள்லாம் எவ்வளவு தூரம் அது சகிக்க முடியும்னு தெரியல. ஆனா இன்றைக்கு இதெல்லாம் இருக்கு. சோ அப்படி காரியங்கள்னால கோர்ட்டுக்கு போகிற சூழ்நிலைகள் எல்லாம் உண்டு. ஆனா பவுல் ஒண்ணுதான் சொல்றாரு, நீங்க விசுவாசி ஆயிட்டீங்கன்னா நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே இருங்க. உங்களை பாதுகாக்கிறது கர்த்தருடைய பொறுப்பு. பிரச்சனையே இல்லாதன்னு சொல்ல முடியாது. மாமியார் கொடுமைப்படுத்த மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த சூழ்நிலையிலும் உன்னை காக்கிறதுக்கு கர்த்தர் உண்மை உள்ளவர். அதுல இருந்து உன்னை தப்பிச்சுக்கிறதுக்கு வழி கர்த்தர் உண்டு பண்ணி தருவார். இதே 1 கொரிந்தியர் 10:13 வாசிக்கிறோம். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேற எந்த சோதனையும் உனக்கு வராது. அதை தாங்கிக் கொள்ள அவருக்கு சக்தி கொடுப்பாரு. அதுல இருந்து தப்பித்து கொள்ளவும் அவரை வழியும் தருவார். சோ அந்த கடினமான மாமியாரையும் நல்லா மாற்றுறதுக்கு வழி உண்டு. ஒரு கவுன்சிலிங்க்கு ஒரு கேர்ள் போய் பாஸ்டர்ட்ட போய், எங்க மாமியாரோட கொடுமை என்னால தாங்கவே முடியல, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, எனக்கு வழி சொல்லுங்க பாஸ்டர். அந்த பொண்ணு என்ன எதிர்பார்த்தானா, மாமியார நல்லா கூப்பிட்டு திட்டுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பொண்ணு போய் சொல்ல போனான். அந்த பொண்ணுக்கு அவர் ஆலோசனை சொன்னது என்னன்னு சொன்னா, நீ உன் மாமியார் கிட்ட எப்பவும் இருக்கிறத விட எக்ஸ்ட்ராவா அன்பு காட்டு. காலையில அவங்களுக்கு கொண்டு போய் இடத்துல போய் காஃபி கொடு, சாப்பிட்றத அவங்களுக்கு பிரியமானதை செஞ்சு கொடு, அவங்களுக்கு எடுத்து கொடு, எல்லாம் செய்யி. அவங்கள்ட்ட எப்போ காட்டிலும் எக்ஸ்ட்ராவா அன்பை காட்டி அன்பை அவங்களுக்கு காட்டு அப்படின்னு சொல்லி ஒரு இன்னைக்கு அப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சு நீ வா அப்படின்னு அவளை அனுப்பிட்டான். இதே மாதிரி மாமியார் அந்த பாஸ்டர்ட்ட சொல்லும் போது மாமியாருக்கு இதே ஆலோசனைய சொல்லு. சோ 2 பேரையும் பார்த்தா அந்த 15 நாள் அவங்களுக்கே தெரியல, அவ்வளவு சந்தோஷமா ஒரு பரலோகத்துல இருக்கிற மாதிரி 2 பேருமே இவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு அவங்களுக்கே தெரியாத அளவுக்கு நல்லா
அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தாங்க. 15 நாளைக்கு அப்புறம் பார்த்தா 2 பேருமா சேர்ந்து போய் பாஸ்டர் சொன்னாங்க, ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர், எங்களால எப்படி இவ்வளவு நல்லா நாங்க இருக்க முடியும்னே எங்களுக்கு தெரியாம நாங்க பாட்டுக்கு நெகட்டிவாவே யோசிச்சுட்டு இருந்தோம். இனிமே நாங்க ஒன்னா வாழ்வோம், எங்களால வாழ முடியும் அப்படின்னு தைரியமா போய் சொல்லி இருந்தாங்க. அதனால அஹ் கர்த்தர் நம்ம எங்க வச்சிருக்காரோ, எங்க அழைச்சிருக்கிறாரோ, எந்த குடும்பத்துல சேர்த்திருக்கிறாரோ, என்ன காரியங்களை செய்ய சொல்றாரோ அதை நம்ம அப்படியே செய்வோம். அதுதான் ஒரு விசுவாசியினுடைய வேலை. நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் அதை குறை சொல்லவோ, அது முறுமுறுக்கவோ, அல்லது அதுல சரிச்சுக்கவோ நமக்கு ஒன்றும் இல்லை, அவசியமும் இல்லை. கர்த்தர் நம்மை அந்தந்த இடங்களிலே அந்தந்த நிலைமையிலே அவர் நம்மை காத்துக்கொள்ள வல்லமை உள்ள தேவன். ஏன் ஏன் எனக்கு ஏன் அப்படி மற்றவங்களுக்கெல்லாம் இப்படி இருக்கே, எனக்கு ஏன் இப்படிங்கிற கேள்வியெல்லாம் நம்ம கேட்கறதுக்கு எந்த அனுமதியும் கிடையாது. யோபு ஒரு சில சமயத்துல இப்படி எல்லாம் கேள்வி கேட்டாரு. அவருக்கு வந்த பிரச்சனை எப்போ, கர்த்தர் ஒரே வார்த்தை தான் சொன்னார், நான் இதெல்லாம் படைச்சேன், நான் இதெல்லாம் செஞ்சேன், அப்ப நீ இருந்தியா, உனக்கு தெரியுமா நான் என்ன நோக்கத்துல இதெல்லாம் செஞ்சேன்னு, அப்புறம் நீ என்ன இப்போ உன்னுடைய காரியத்துக்கு இப்படி கேட்கிற. கர்த்தர் அவருக்கு அப்படிதான் அவருடைய இதுலயே பதில் சொல்றார். அதனால நாம நாம கேட்கறதுக்கு எந்த தகுதியுமே இல்லை. ஆஸ் தே ஆர், நம்ம இருக்கிற விதமாய் கர்த்தரிடத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை காத்து கொள்வதில் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். கல்யாணம் ஆனாலும் சரி, ஆகலைனாலும் சரி, அடிமையா இருந்தாலும் சரி, சுயாதீனனா இருந்தாலும் சரி, விவாகம் பண்ணினவர்களானாலும் சரி, விவாகம் இல்லாதவர்களா இருந்தாலும், ஒருவேளை அவிசுவாசியா இருக்கிறவங்க விசுவாசியோட சேர்ந்து இருக்கிறோம், என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஆஸ்வியார் நம்ம கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை காப்பதில வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை மிக குறுகிய வாழ்க்கை. அதை எப்பொழுதும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பலத்தின் மீதியால் எழுவது, அதற்கு மேல இருக்கிறதெல்லாம் கர்த்தருடைய போனஸ். அப்போ எவ்வளவு நம்ம வாழ்ந்தாலும் அது ஆண்டவருக்கு இருக்கிற பெரிய கிருபை. பட் அவ்வளவுதான், அதுதான் ஒரு முடிவு உண்டு. ஒரே இட்டர்னலா நம்ம என்ன செஞ்சிட முடியாது, வாழ்ந்து விட முடியாது. இரண்டாவதாக அவருடைய வருகை மிக மிக சமீபம். சோ இரண்டும் மிக நிச்சயமான ஒரு காரியம். நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு மரணத்தை சந்திக்க வேண்டியிருக்கும், அல்லது அதற்கு முன்பாகவோ பின்பாகவோ ஆண்டவர் வர வேண்டியது. இந்த மரணமுமே இயற்கை மரணமாவும் இருக்கலாம், அல்லது அசம்பாவித மரணங்கள். இப்போ எர்த்குவேக் நடந்துச்சு, 3000 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அவங்களாம் படுக்கும்போது யோசிச்சிருப்பாங்களா நம்ம இறந்துருவோம்னு? ஸோ எனி டைப் ஆஃப் டெத் வி மஸ்ட் பி ரெடி. எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். நம்முடைய ஒரே நோக்கம் விசுவாசிகளை நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, அதாவது இன்னைக்கு திருமணமே ஒரு முடிவு அப்படின்றது அல்ல, அல்லது நான் வாழ்க்கையில இவ்வளவு சம்பாதிச்சு இப்படி ஆகணும் அப்படிங்கிறது ஒரு முடிவு அல்ல, ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது ஒரு முடிவு அல்ல. எல்லாமே இருக்கிற விதமாய் நாம் வாழும்போது நம்மை ஆண்டவர் இந்த டெம்பரரி பொசிஷன்ல இருந்து இட்டர்னல் பொசிஷனுக்கு நம்மை அழைத்து செல்ல வல்லவராய் இருக்கிறார். நித்திய வாழ்வுக்கு நாம் அவரோடு கூட இருக்கு. கவலை இல்லை, கஷ்டம் இல்லை, கண்ணீர் இல்லை, துன்பம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் நமக்கு தருகிறார். ஏன்னா இந்த உலகம் எல்லாமே, இன்க்ளூடிங் தி மவுண்டன்ஸ், இந்த வேர்ல்டு எல்லாமே அழிந்து போயிடும். வீடுங்கிறது என்னது? இந்த வீடெல்லாம் எப்படி நொறுங்கி போச்சு, ஒரு அடையாளம் எல்லாம் போயிடுச்சுன்னு பார்த்தோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க பாக்குறது பெரிய பெரிய மலைகள், கடல்கள், இந்த பூமி, இந்த அழகான தோட்டங்கள், நம்ம போய் அழகுன்னு போய் எல்லாம் ரசிக்கிறோமே, அது எல்லாமே என்ன ஆயிடுது, ஒன்றும் இல்லாமல் போய்விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால இங்க வாழ்ற வாழ்க்கையில நம்ம எப்பவுமே ஒரு நெருப்புல நடக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றோம். எப்பவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக
எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாக, எப்பொழுதும் அவர் வருகைக்கு ஆயத்தமானவர்களாக. ஏன்னு சொன்னா அந்த டைம் இஸ் வெரி ஷார்ட். எந்த நேரமும் அவர் திரும்ப வந்துருவார். சங்கீதம் 39:5 யாராவது எடுத்து வாசிங்களேன். சங்கீதம் 39:5. இதோ என் நாட்களை 4 விரல் கடை அளவாக்கினீர். என் ஆயுசு பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. எந்த மனுஷனும் மாயே என்பது நிச்சயம். ஒரு ஆவி மாதிரி, ஒரு நீர்க்குமிழி மாதிரி வரல. 4 விரல் அளவு தான் நம்மளுடைய ஆயுசு நாட்கள். எண்ணிரலாம். 20 20 20 20 80 மொத்தமா 4 விரல். ஒருவேளை 80 இருக்கலாம், இல்லதான் 5வது விரலும் சேர்ந்து. அவ்வளவுதான் வாழ்க்கை. மீறி போனா 100 வயசு 110 வயசு எல்லாம் இருக்கிறவங்க எங்கேயோ இருக்காங்க. நம்மளாம் இருப்போமா இருக்க மாட்டோமா தெரியாது. நம்ம எவ்வளவு நாள் வாழ்றோம்னு சொல்றது இல்லை. சிலருக்கு ஒரு நாள் தான் வாழ்க்கை. இந்த ஒரு நாளுக்குள்ளேயே வாழ்க்கை இல்ல 10 வயசு 7 வயசு சொல்ல முடியாது. ஆனா நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆவியை போல, ஒரு நீர்க்குமிழியை போல இருந்தாலும் அந்த வாழ்க்கைய கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமாக இருக்கிற நிலைமையில, நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோம் பிரச்சனை இல்லை. ஆனா இருக்கிற நிலைமையில அவருக்கு பிரியமாக, அது திருமண வாழ்வானாலும் சரி, அதையும் நாம் பரிசுத்தமாய் அதையும் காத்து கொள்ள வேண்டியவர்களா இருக்கு. அதுதான் இன்னைக்கு இது. அதுல இருக்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பிசிக்கல் உறவானாலும், நம்ம மற்றபடி ஒருவருக்கு ஒருவர் காட்ட வேண்டிய கனமானாலும், ஒருவருக்கு ஒருவர் காட்ட வேண்டிய பாசமானாலும், நிறைய பேர் எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த பிசிக்கல் உறவு இருந்துச்சுன்னா போதும், அவ்வளவுதான். அதே என்னமோ ஒரு வேண்டாத ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி யூஸ் பண்றது. இன்னைக்கு அதெல்லாம் உலகத்துல ரொம்ப அதிகமா இருக்கிறது திருமண வாழ்க்கையில. அப்படியெல்லாம் இல்லாதபடி சரியான விதத்துல கனம் கொடுத்து, மதிப்பு கொடுத்து, அன்பாய் வாழுகிற, அன்பை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை. இதுல பிரிந்து வாழ்கிற வாழ்க்கையே இருக்கக்கூடாது. அந்த பிரிவை பற்றி நினைக்கவே கூடாது. எப்பொழுதும் நித்திய உடன்படிக்கையா தான் அது ஒரு உடன்படிக்கையா வைத்திருக்கிறார். இதையெல்லாம் நம்ம இன்னைக்கு கற்றுக்கொண்டோம். ஒருவேளை நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஆனாலும் அது திரும்ப கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். எப்பவுமே நான் அதான் சொல்லுவேன், இந்த நமக்கு தெரியாததை நம்ம ஒன்றும் புதுசா படிக்கல. இந்த வேதத்தை நம்மலாம் சின்ன வயசுல இருந்தே படிச்சுட்டு தான் வந்தோம். இதெல்லாம் நமக்கு தெரியும். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம கற்றுக்கொண்டு செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனாலும் பேதுரு சொல்றார், நான் இதை திரும்ப உங்களுக்கு நினைப்பூட்டுவதில் அசதியாயிரேன் அப்படின்னு பேதுரு சொல்றார். அதே நோக்கத்தோடு தான் இப்ப நானும் சொல்றேன். கர்த்தர் எனக்கும் அதுதான் சொன்னது. எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் பண்றோம். ஆனாலும் இதை நம்ம இந்த கடைசி நாட்கள்ல இதுல ஏதாவது சில விஷயங்கள்ல, எண்ணங்கள்ல, நம்முடைய ஆட்டிடியூட்ல, நடத்துறதுல சில சமயம் மரியாதை இல்லாம, இல்லது கனம் இல்லாம, இல்லது அலட்சியமாக, இப்படியெல்லாம் ஏதாவது இருக்குமானால் கர்த்தர் அதை சரி செய்து கொள்ள இந்த நாளில நம்மை அழைக்கிறார். அது மாத்திரம் அல்ல, இன்னைக்கு நமக்கு ஜாஸ்தி இல்லைன்னாலும் நான் முதலே சொன்னது போல நம்மிடத்துல இருக்கிற, சமுதாயத்தில் இருக்கிற, சபையில் இருக்கிற அநேகருக்கு இந்த பிரச்சனைகள் உண்டு. இந்த வேதத்தின் அடிப்படையில, இல்லப்பா வேதத்துல இப்படி சொல்லியிருக்கு, நம்ம இப்படிதான் வாழணும் அப்படின்னு ஆலோசனை சொல்றதுக்கு இந்த அதிகாரத்தை இன்றைக்கு கர்த்தர் நமக்கு விளக்கி கொடுத்தார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் சற்று கடினமான பகுதியா இருந்தார். ஒருவேளை அத அதிகமா வார்த்தைகள்ல விவரிக்கிறதுக்கு தெரியல. நானும் சுவாமி, நீர் ஆவியானவர் எங்க உள்ளங்களில கிரியை செய்தீர், எங்களோடு பேசினீர். இதை நாங்க எப்படி எடுத்துக்கொள்ளணும், நாங்க எப்படி ஒரு விசுவாசியா எங்க வாழ்க்கையில கடைபிடிக்கணும்னு நீர் எங்களுக்கு சொல்லி தந்தீர். அதற்காக எங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதன்படி வாழ எங்களோட
எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, எங்களுடைய சமுதாயத்துல, எங்களுடைய சபைகள்ல வாலிபர்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளோடு, ஒரு தவறான எண்ணங்களோடு, நோக்கங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில தாப்பன் தாமே அவர்களோடு இடைப்பட்டு ஒருவேளை இந்த வார்த்தைகள் அவர்களோடு பேசுறதுக்கு எங்களுக்கும் கூட ஒரு வாய்ப்பை தந்து இந்த காரியங்களை அவங்களுக்கு ஆலோசனைகளாய் சொல்ல உதவி செய்ய உண்மை தாழ்த்தி முடித்த சுவாமி நீர் பொறுத்தேற்றுக் கொள்ளுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென், ஆமென். Thank you everyone. God bless you. God bless you. Thank you. ஆண்டி என்னம்மா? இல்ல இல்ல ஆண்டி என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, அதனால கேட்டேன். சரி சித்தி பாய். பாய். பாய் ஆண்டி.